தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு போய் நன்றி தெரிவிக்கும் விழாக்கு போயிருக்காரு. அங்கே போய் மனுஷன் பயங்கரமாக பிளாஸ்ட்ன்ற மாதிரி திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு. குழி தோண்டி புதைச்சிட்டாரு. ஆனால் ஒரு சிலர் இருந்துட்டு, சார் நமக்கு இது எதுக்கு சார் இப்போ தேவையில்லாத வேலை, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உள்ளே என்ன நடக்குதோ அதை பேசாமல் இதெல்லாம் தேவையா சார் அப்படின்னு இருக்காங்க. அப்படி நம்ம விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படின்றதையும், என் கெரகோ நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்மளோட துரை வைகோ சொல்லியிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படின்றதையும், இந்த ரியல் சிங்கமான அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்றதுக்கு நிறைய க்ளூஸ் கிடைச்சிட்ருக்கு. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பேச்சை கேட்டோம் அப்படின்னா, மனுஷன் எப்போதுமே ஒரு சூப்பராக டயலாக் டெலிவரி பண்ணுவார். அது அவரோட ரத்தத்தில் கலந்துருச்சு. சினிமா அப்படி அவர் பேசுகிறது இப்போவும் நிறைய பேர் நீங்கள் படத்தில் டயலாக் பேசுகிற மாதிரி தான் இருக்குது, அந்த ஹீரோயிசம் தான் தெரியுது, ரியாலிட்டிக்கு வாங்க சார் அப்படின்னு கேட்டாலும், ரியாலிட்டியில் அவர் இத்தனை வருஷங்கள் சினிமாவில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அவருக்கு அதே மாதிரி தான் அவரோட டயலாக் டெலிவரி, பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே அப்படி தான் வரும். அதை உடனே மாற்றுங்க அப்படின்னா முடியாது. அவரோட ரத்தத்தில் அது கலந்துருச்சு. பட் அவர் இப்போவும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎம்கேவை வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. என்னன்னா, நீங்கள் தான் உள்ள ட்ரக்ஸு, இன்னைக்கு நடக்கிற எல்லா தப்பான விஷயங்களுக்கும், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கும் முதல் காரணம் அப்படின்றது இந்த ட்ரக்ஸ் தான். பட் அது உள்ளே வந்ததுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ட்ரக்ஸை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களால் ஏதோ சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்களே, இது கரெக்டானு கேட்குறாரு. இது சூப்பர் வேலிடான பாயிண்ட். ஏன்னா கடந்த வருடங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கடந்த ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கோம், ட்ரக்ஸ் ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருந்தது. அதை நினச்சிருந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி இருந்த அதிகாரிகளும் இல்லை இந்த அரசியல்வாதிகளும் என்றைக்கோ தடுத்து நிறுத்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு போதை பழக்கத்தை இல்லாமல், ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கும் ஈஸியாக கிடைக்கிது அப்படின்றதுனால அது டேப்லெட் ஆகும் இல்லை இன்ஜெக்ஷனாகவோ எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவன் ஒரு ட்ரக் அடிக்கிறான்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியுதுல, அவங்களோட சுயநிலவை இழந்து அவங்க பாட்டுக்கு ஒருத்தனை அடிக்கிறதும் குத்துறதும் கண் முன்னாடியே இப்படி வெட்டி ரத்தத்தை பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த புழக்கத்தை நீங்கள் அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அந்த புழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கே சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்து நம்ம சின்னதாக தப்பு பண்ணால் கூட நமக்கு இருக்குடா மனுஷன் விட மாட்டான் அப்படின்ற ஒரு பயம் இருந்திருந்தா இன்னைக்கு ஆட மாட்டானுங்க. ஆனால் இந்த 5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ண போறீங்களா விஜய் அவர்கள், நீங்கள் முதல்ல ஒரு 1 இயரில் எங்களுக்கு தெரிஞ்சிடும் போன ஆட்சியில் இப்படி இருந்தது, அதனால தான் அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களை யாராலையுமே அசைச்சிக்க முடியாதுன்றதான் உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் டிஎம்கேவை சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல்லலாம் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க டிஎம்கே அப்படின்னா அது வந்து நல்ல சுத்த தூய தமிழில் இருக்கும். ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலினோட ட்வீட் பார்த்தோம் அப்படின்னா 2 லாங்குவேஜ் அப்படியே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் மிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு புரியணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்ன, டிஎம்கேட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு இவங்க டிவிக்கே ஜெயிச்சது காரணம் இன்ஸ்டாகிராமில் இருக்க யங்ஸ்டர்ஸ், இந்த ஜென்சி கிட்ஸால் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரியே நாமளும் ட்வீட் பண்ணுறது, பேசுறது, நம்ம லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் பேச போகிறேன்னா கிடையாது. இல்லை கல்யாண வீடுகளில் போய் டிஎம்கே புலம்புறாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, யார் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம டிவிக்கே ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை வச்சு தான் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து கல்யாண வீடுகளில் முதற்கொண்டு நீங்கள் புலம்புறீங்களே, நான் இதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அரசியல் பார்க்குறாங்க மக்கள். அதாவது சட்டசபையில் என்ன சண்டை வந்தால் கூட நமக்கு என்னடா அப்படின்னு போன மக்கள் இன்னைக்கு அரசியலை பார்க்குறாங்க. ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு நியூஸ் பார்க்குறாங்க அப்படின்றத மாற்றம் அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய உண்மை. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு விஜய் அவர்களோட அரசியல் வருகை அப்படின்றது அவரை பார்க்க வச்சது. நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்றதே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டோட தொகுதி என்ன, ஸ்பீக்கர்னா என்ன, அவங்களோட வேலை என்ன, கொறடானா என்ன, இந்த கட்சிகள் உள்கட்சி பூசல் அப்படின்னு பல விஷயங்களை இன்றைக்கே யங்ஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப பெரிய மாற்றம். விஜய் அவர்கள் மேலே கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. ஆனால் அதை தயவு செஞ்சு நீங்கள் காப்பாற்றுங்க சார். ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு தர மாட்டாங்க, கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்குது, எங்களை பேச விட மாட்டாங்க, பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க, எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போது உங்கள் கையில் அரசாங்கம் வந்துருச்சு, அரசு அதிகாரிகள் உங்கள் கையில் இருக்காங்க. நீங்கள் நினச்சா எந்த அதிகாரியை எங்கே வேணாலும் மாற்றலாம். ஸோ இன்றைக்கி அரசாங்கம் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் பழைய ஆட்சியை குறை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் விவசாய கடன் அப்படின்றது முழுசாக நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம், 50% தள்ளுபடி கொடுக்க போகிறோம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணீங்க. 1 லட்ச ரூபா இருக்கிறவனுக்கு வெறும் 5000 ரூபா தான் தள்ளுபடி அப்படின்றதெல்லாம் மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்டில் இறங்கி விவசாயிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. எங்களுக்கு நாமம் போட்டுட்டீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு நிறைய நூதன போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணால்
நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்காம இருந்திருக்கலாம். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை உங்களால் நிறைவேற்ற முடியும்னா நீங்கள் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நிதி நிலைமை, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை தெரியும். தெரிஞ்சு தான் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, அவங்க ஒரு நிதியுமே உள்ளே இல்லை, எல்லா கஜானாவையும் காலி பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணல சார். நீங்கள் முடிஞ்சதை மட்டும் நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த வாக்குறுதின்றதை விட மக்கள் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, சட்ட ஒழுங்கில் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் வாக்குறுதிகளை தயவு செஞ்சு இப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கள். சட்ட ஒழுங்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அமையும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் கண்ணில் விளக்கனை ஊற்றி பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம விஜய் அவர்கள், நான் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவேன், நம்ம தமிழ்நாட்டை இப்படி கொண்டு வருவேன், குடும்ப அரசியல் அப்படின்றதான் அவங்களோட தோல்விக்கு காரணம். டிஎம்கே கதறாங்க, எப்படிடா நம்ம தோத்துட்டோம், எப்படி தோத்துட்டோம், இன்ஸ்டாகிராமால் தோத்துட்டோமா, ஜென்சி கிட்ஸால் தோத்துட்டோமான்னு. ஆனால் அதெல்லாம் கிடையாது, உங்கள் குடும்ப அரசியல் தான். உங்கள் கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, அதை பாருங்கள் அப்படின்றாங்க. அது ரொம்ப உண்மைதான். ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அடுத்தது ஸ்டாலின், அப்புறம் ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் உதயநிதியோட ஸ்டாலினோட பையன் இன்பநிதி ஸ்டாலின், இப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ மற்றவங்க இவ்வளோ நாள் கட்சியில் தொண்டாற்றவங்களாம் இங்கே விட்டுட்டு இந்த குடும்ப அரசியல் அப்படின்றது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. குடும்ப அரசியலும் ஒரு வெறுப்பு, அது இல்லாமல் சட்டம் ஒழுங்குன்றது எங்கே போயிட்டு இருந்தது, இதுதான் மக்களோட ஒரு பெரிய வெறுப்பாக இருந்தது. பட் நீங்கள் என்ன நம்பலாம், நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்றாரு சார். நாங்கள் நம்பலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் நம்பிக்கையான விஷயங்களை செஞ்சாலே எங்களுக்கு அது போதும். ஏன்னா இப்போ ஒரு சில அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கல்குவாரி மூடின பிரபு ஆகட்டும், இல்லைனா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆகட்டும், ஸோ இப்படி ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வாக்குறுதியை ஒன்று கொடுக்குறீங்க, அதை மாறுறீங்க அப்படின் போது தான் மக்களுக்கு இவர் என்ன 200 யூனிட் மாதம் 200 யூனிட் நேரம் வந்ததுக்கப்புறம் 200 யூனிட் தான் சொல்கிறார் 2 மாதத்தை சேர்த்து. அரசியல் விவசாயிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பயிர்க்கடன் ரத்துனாங்க, பட் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதை அவர் கிளியர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் சிங்கப்பெண் திட்டம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாரம் வந்துடும், அதை நாங்கள் தொடங்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் போட்ட முதல் கையெழுத்தே சிங்கப்பெண்ணுக்கு தான். அப்படி இருக்கும்போது அதில் ஏன் சரி இவ்வளோ ஒரு கால தாமதம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதை வந்து நம்மளோட இவர் உதயநிதி ஸ்டாலின் கரெக்டாக கேட்டார். சிங்கப்பெண் திட்டம் இன்னும் ஏன் தொடங்காமல் இருக்கீங்க, அதை விட உங்களுக்கு என்ன சார் முக்கியம்? ஒருத்தரோட வீட்டு பால் காய்ப்புக்கு, உங்கள் கூட இருக்கிற ஒருத்தரோட பால் காய்ப்புக்கு நீங்கள் உங்களால் போக முடியும், சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்க முடியாதா அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா உங்களோட முதல் கையெழுத்து பெண்கள் பாதுகாப்புக்காக நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை தொடங்காமல் இருக்கிறது தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நியாயமாக எதிர்க்கட்சிகள் நீங்கள் டெஃபினட்டாக கேள்வி கேட்கணும். ஆனால் நியாயமான கேள்வி கேட்டால் அது நல்லா இருக்கும், அதுதான் உங்களோட அரசியலுக்கும் நல்லது. இப்போ நம்ம கனிமொழி அக்காலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் டிஎம்கேவை குறை சொல்கிறத விட்டுட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஒழுங்குபடுத்துங்க சார். அதாவது நீங்கள் எங்களை குறை சொன்னீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது தமிழ்நாட்டில், அதை சரி பண்ணுங்க அப்படின்றாங்க. அக்கா சூப்பர், ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடந்ததோ அது ஏன்க்கா கேட்கல அப்படின்னு பலரும் கனிமொழியை கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் விளாத்தி குளத்தில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு தான் போனீங்க. அங்கே இருக்க மக்கள் உங்களை சூழ்ந்து, என்னம்மா நீங்கள் 4 நாளாக நாங்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு தான் வரீங்களா அப்படின்னு மக்கள் உங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. அதே நீங்கள் தான் வந்து ஆட்சியில் இல்லாத போது கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் சொன்னீங்க, இளம் விதவைகள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் வந்தால் மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு அப்படின்னீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் எத்தனை பேர் மது குடிச்சு இறந்தாங்க, அப்போல்லாம் நீங்கள் வாய் திறக்கல. ஸோ எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்க்கட்சியாகவே இருந்துட்டு போங்க கனிமொழி அக்கா அப்படின்னு ஒரு சிலர் அவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே நம்ம டிஎம்கேட பேச்சாளர், பயங்கரமான பேச்சாளரான ராசா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எந்த தியாகமும் பண்ணலை, அரசியலுக்கு வந்துரும்போ அரசியலும் தியாகம் பண்ணலை, பொது வாழ்க்கையிலையும் தியாகம் பண்ணாமல் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அர்ப்பணிப்பும் இல்லாமல் நல்லா ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சலை கொட்டியிருக்காராம் நம்மளோட ராசா. சார் நீங்கள் இதை கேட்கலாமா அப்படின்னு ஒரு சில கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா அவரோட பேச்சில் கொஞ்சம் கிளுகிழுப்பு இருக்குமே. மனுஷன் வந்து இப்போ வேற ஒன்று சொல்லியிருந்தார் இல்லையா, அவரோட கூட்டணி கட்சியில் இருந்த திருமாவளவன், விசிகா கட்சியோட திருமாவளவன் போனதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த கட்சியை, அதாவது ஒரு பொண்ணு தனக்கு மனம் முடிச்ச பையனை, தன் கணவனை விட்டுட்டு இன்பத்துக்காக இன்னொரு பையன் கூட போகிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையாக விமர்சிச்சிருந்தாரு. இதை பெண்களை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரியும் அதை வந்து விசிகா கூட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. உங்களுக்கு உங்கள் கூட கூட்டணியில் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் உரிய அங்கீகாரம் கொடுக்கல. ஸோ இப்போ அவங்க உங்களை விட்டு போகிறாங்கன்னு போது இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசலாமா, அதுவும் நீங்கள் ஒரு பெண்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க அப்படின்னு அவர் மேலே பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. அண்ட் மனுஷன் அப்பப்போ நிறைய ஆடியோலையும்
மாட்டுவார். உள்ள அவர் என்னமோ டிஎம்கேவில் தான் இருக்கார், ஆனால் டிஎம்கேவே ஆப்போஸ் பண்ணி பயங்கரமாக பேசுவார். அப்படிப்பட்ட நீங்களாம் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுங்க சார். நான் எதிர்கட்சிங்களை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, ஆனால் நியாயமான கேள்வியாக கேளுங்க. ஸோ நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்டிங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் இருப்பாங்க. பட் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னத்தை கிழிச்சிட்டீங்கன்னு அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு மக்கள் அவங்கள திருப்பி கேட்டுட்ருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட துரை வைக்க சொல்லியிருக்காரு, துரதிருஷ்டவசமாக நாங்கள் வந்து டிஎம்கே கூட அவங்க கட்சி அவங்க சின்னத்தில் நின்னதுனால அது எங்களுக்கு ஒரு மைனஸாக போயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ இதைத்தான் வந்துட்டு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, அப்போ என்ன சார் நீங்கள் அவங்க கூட இருந்தது உங்களுக்கு துரதிருஷ்டவசம் சொல்கிறீங்களா அப்படின்போது, இல்லைங்க நான் அந்த மீனிங்கில் சொல்லலைங்க, அதாவது அவங்கவுங்க அவங்க கட்சி சின்னத்தில் நிற்கணும் அப்படின்றது தானாங்க ஜனநாயகம். அதை விட்டுட்டு எங்கள் சின்னத்தை விட்டு நாங்கள் உதயசூரியனில் போய் நின்னதுன்றது ஜனநாயகத்தை படுகொலை பண்ணுற மாதிரி இல்லையா? ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உதயசூரியனில் போட்டியிட்டது அப்படின்றது எங்கள் உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குதானே அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன சார் நீங்கள் வந்து கூட்டணியில் மாற்றம் வருமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, கூட்டணியில் மாற்றம் அப்படின்றது வந்து நாங்கள் பொதுக்குழு கூட்டி எங்களோட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் பேசி தான் ஒரு முடிவெடுப்போம். அது வரும் 24ஆம் தேதி நடக்க போது, அந்த மீட்டிங்கில் நாங்கள் அதை பேசி முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஜனநாயக படுகொலை, இந்த துரதிருஷ்டவசமாக சிக்கிக்கிட்டோம் இப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. அன்றைக்கி நீங்கள் எலெக்ஷன் டைமில் நிற்கும் போது உங்கள் சிம்பிளில் நிற்கக்கூடாது, உங்கள் சின்னத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியல. அன்றைக்கி நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்தீங்க. ஏன் சார் இப்படி கலர் கலராக ரீல் விடுறீங்க? ரீல் அந்த போச்சு சார். சரி நீங்கள் போகிறீங்க, முதலமைச்சர் அவர்களுக்கு ஷால்வை போட்டு வரவேற்கிறீங்க, இப்போ திருச்சியில் போகிறீங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு அவரை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் அவர் இப்போ தானேங்க வந்திருக்காரு, அவரை ஆட்சி செய்ய விடுங்க, சும்மா அவரை குறையா சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கட்சியில வந்து ஏடிஎம்கே சேர்றாங்கன்னா என்ன, அது அந்த எம்எல்ஏக்களோட ஃப்ரீடம், அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க வந்து சேர்றாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க விஜய் தப்பா பேசுறீங்க அப்படின்னு விஜய் சாருக்காக பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதா சார் பொதுக்குழுல செயலாளர்கள் நிர்வாகிகள் என்ன முடிவெடுக்க போறீங்க, ஆல்ரெடி எங்களுக்கு ஆன்சர் தெரியுமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம துரை வைக்கோ சொல்றாரு இல்லையா, அது ஏடிஎம்கேல இருந்து வந்து தாவேக்கால சேர்றாங்க, அது அவங்களோட உரிமை அப்படின்றாங்க. ஆனால் இந்த உரிமைன்றதே ஏடிஎம்கேயோட பிளவா பாக்குறாங்க ஒரு சிலர். ஏடிஎம்கேயோட இந்த பிளவு அப்படின்றது எனக்கு ரொம்ப மனவலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு உண்மையான தொண்டர்கள் நிறைய பேர் பேசினாலும், தஞ்சை மாவட்டத்தோட வர்த்தக அணி நிர்வாகியான மகேந்திரன் அப்படின்றவர் அதற்காக சூசைட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த ஏடிஎம்கோட பிளவு அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்கா. ஏடிஎம்கோட கட்சியே வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு, அப்படியே நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தனக்கு ஒரு மன வலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மகேந்திரன் எடுத்தது ரொம்ப தப்பான முடிவு. இதை பார்த்த இபிஎஸ் அவர்கள் ரொம்ப மனம் வருந்தி இந்த மாதிரி தயவு செஞ்சு தொண்டர்கள் பண்ணாதீங்க அப்படின்னு குரல் நடுக்கத்தோட பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியல, இப்போது அடிச்சுக்கிறாங்க, இந்த பிளவு ஏற்படுத்துகிற அரசியல்வாதிகளே ஒன்றா இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. இதை பார்த்த நிர்வாகி நீங்கள் ஏன் சார் இதை பண்ணீங்க? இப்போ உங்கள் குடும்பத்தை யார் சார் பார்ப்பாங்க? 2 நாள் நியூஸில் நீங்கள் வருவீங்க, அவ்வளோதான். நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே, அதை நடுத்தரில் விட்டுட்டு போகிறோமேன்னு யோசிக்காமல் அவங்க பண்ணுறது தப்பு தான். ஆனால் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஏடிஎம்கேயோட எம்எல்ஏக்கள் எல்லாம் விலகி எங்ககிட்ட வராங்கன்றாங்களே, அது வந்து இபிஎஸ் மேலே இல்லாத இருந்த நம்பிக்கை போயிருச்சு. இன்னைக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்களோ அப்போவே அவங்க மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதனால தான் அங்கே இருக்க எம்எல்ஏக்கள் இங்கே வராங்க. அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. அதுக்கு வந்து ஏடிஎம்கே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்படின்னா நாங்களும் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அடுத்த புஷி அனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்களால் மட்டும்தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களோட தலைவருக்கு தான் இந்த வெற்றி சமர்ப்பணம். அதே மாதிரி அவர் எங்களை சொல்லியிருக்காரு, நாங்கள் நேர்மையுடன் மக்கள் பணி ஆற்றணும், எந்த தவறும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆணையிட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரியே வேட்பாளர் யார் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. மக்கள் நம்ம விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, திருச்சி கிழக்கு விஜய், மேற்கு விஜய், சென்னையில் விஜய், கோவையில் விஜய் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. பட் நீங்கள் ஒரு சில இடங்களை செய்கிற தவறுகள் இருக்கு இல்லையா, ஏன்னா வாடிப்பட்டியில் சோழவந்தான்ற இடத்துல வந்து அவங்களோட தாவேக்காவோட ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அங்கே இருந்த ஆதரவாளர்கள் அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு வந்திருக்காங்க. அங்கே ஆதரவாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நட் ரோட்லேயே நின்று சால்வையை ஒருத்தருக்கு ஒருத்தர் சால்வையை போத்திக்கிறதும், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதும் இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்க நிர்வாகிகள் அவங்கவுங்க காரை கொண்டு வந்து ரோட் சைடில் 2 சைடும் நிறுத்திக்கிறாங்க, வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்து மக்களுக்கு இந்த மாதிரி இடையூறு விளைவிக்கிறாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உள்ள ஆஃபீஸ்குள்ளேயே உட்காந்து எம்எல்ஏ சீட்டில் ஆளுக்கு உட்காந்து ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, பட் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க தலைவருக்காக தான் இந்த வெற்றி அப்படின்றது. ஸோ உங்கள் தலைவரை நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா?
அண்ட் அடுத்ததாக நம்மளோட ரியல் சிங்கமான அண்ணாமலை அவர்கள். ஸோ ஒரு யங்ஸ்டர் இப்போ விஜயை வந்து ஒரு மாற்று சக்தியாக மக்கள் பார்க்குறாங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக விஜய் அவர்கள் பார்க்குற மாதிரி நம்மளோட அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்ததற்கு ஒரு பெரிய காரணம் நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படின்றத நம்மளால் மறுக்கவே முடியாது. ஆனால் அவர் பிஜேபி கூட இருந்ததுனால தான் அவரோட வளர்ச்சின்றது பாதிப்படைஞ்சது. இப்போ பிஜேபியில் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அண்ட் அதனால் இன்றைக்கி சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதுக்கப்புறம் 2 நாளில் என்ன நடக்க போகுது, புது கட்சி தொடங்குறாரா இல்லை பிஜேபியிலே ஹையர் போஸ்டிங் கிடைக்க போகுதா அப்படின்றத சொல்லுவாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதுமே அந்த பிஜேபியோட கட்சி கொடின்றது வந்து அவரோட காரில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் ஏர்போர்ட் வரும்போது அந்த கொடி இல்லை அப்படின்றத நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி, பார்த்தீங்களா கொடி இல்லை, தலைவர் வேற கட்சி ஓப்பன் பண்ண போகிறாரு, புது கட்சி வரப்போகுது, புது மாற்றம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ரிப்போர்ட்டர்ஸும் கேட்குறாங்க, சார் என்ன சார் புது கட்சி ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின் போது, இருங்க 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம நிதானமாக உட்காந்து எல்லாத்தையும் பேசலாம். எப்போதுமே ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விக்கு பயங்கர டேட்டாவோட ஃபிங்கர் பாயிண்டில் ஆன்சர் வச்சிருக்கிறனா நம்மளோட அண்ணாமலை அவர்கள். பட் அவரே இருந்துட்டு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்றது, அங்கே போய் பேசிட்டு அவருக்கு சாதகமான பதில் வரல அப்படின்னா தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்றது உறுதியாகப்படுது. அண்ட் கொடியெல்லாம் வேறு ரிமூவ் பண்ணிட்டனால ஒரு சிலர் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எங்கள் சிங்கம் களத்தில் இறங்கிருச்சுப்பா, இனி விஜய் அடித்து காலி பண்ணுறதுக்கு எங்களோட அண்ணாமலை அண்ணன் தான் அப்படின்னு அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவரோட ஆதரவாளர்கள். நீங்கள் சொல்லுங்கள், அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? மாற்றமாக பார்ப்பீங்களா இல்லையா? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா விஜய் அவர்கள் ஒரு யங்ஸ்டர் வந்த மாதிரி அண்ணாமலையை ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துவாரா நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்றது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.